ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெக்சாஸ் பார்பிக்யூ தான் பார்க்க போறோம். ஓகே, பார்பிக்யூ செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பெரிய பீஃப் எடுத்துக்கோங்க. ஓகே, பீஃப் எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டீங்களா? இந்த பூண்டை வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. எங்கடா இருக்கு? இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள எங்கேயுமே காணுமே. எந்த பக்கம் வச்சோனே ஞாபகம் இல்லை. ஓகே, ஃப்ரீசர்ல ஏதாவது வச்சுட்டேனா? ஓகே, இதோ வெங்காயத்தால் தான் இருக்கு, அதை வேணா எடுத்துக்கலாம். நோத்தி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கலையே. இந்த ஒரு பூண்டை மட்டும் எங்கே போச்சுன்னே தெரியலையே. எங்கடா இருக்கு? ஓ, சைடில் இருக்கா? இல்லையே, கதவுலையும் நான் வைக்கலையே. இஞ்சி தக்காளி தான் இருக்கு. எங்கடா அந்த பூண்டு? ஐயோ, அங்கே வச்சிருக்கேன். அப்பா, கண்டுபிடிச்சாச்சுடா. ஓகே, இந்த மீட்டை எடுத்தோம்ல, அதை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம், ஈரம் இல்லாத. ஓகே, நல்லா தொடச்சிக்கோங்க. ஓகே, தொடச்சிட்டிங்களா? தொடச்சதெல்லாம் அதெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு எட்டக்க வச்சுருங்க. திரும்பி ஒரு வெங்காயத்தால் எடுத்து நல்லா சக்கன்னு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு வெள்ளரிக்காவையும் கட் பண்ணிடுங்க. ஓகே, பூண்டை எடுத்து தட்டி. ஓகே, தட்டியாச்சா? ஒரு கத்தி எடுத்து அதையும் நல்லா சக்குன்னு வெட்டிடுங்க. ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் ஒரு பேனை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பட்டரை போட்டு ஊற்றி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஓகே, வெந்துருச்சா பாருங்க, எடுத்துருங்க. பிளேட்டில் மாற்றிக்கிட்டிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை, ஃபஸ்ட்டு பூண்டையும் வெங்காயத்தாலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின அப்புறம் கொஞ்சமாக கார மிளகா போட்டு ஓகே, டைமிங் முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சா? ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த மீட்டை அதில் போட்டு அது மேலே நம்ம செஞ்ச கார மசாலாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஐயோ, கழுகிட்ட போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பராக வந்துருச்சு. இப்போ பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வைக்கணும். காய்கறி எல்லாம் வச்சு அதுக்கு மேலே சாஸ் ஊற்றி ஒரு ஆம்லேட்டை போட்டு சர்வ் பண்ணுங்க. பாய்.